ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த சக்ஸஸ் ஆஃப் எம்பரையான் ஸ்வான் எம்பரர் எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புத்தகம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போகிற வீடியோ ரெகுலராக வருவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து முதல்ல வந்து இந்த உலகத்தில் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வானத்துலேருந்து வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ்லாம் வந்து வானத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி. இது வந்து எம்பரியான் எம்பரரோடது. இது இது ரொம்ப நாளாக வந்து மறைஞ்சா இருக்குது. இது வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் யாருமே இது வந்து கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து கோல்டன் ரிலேம் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே வந்து பல நாட்கள் வந்து போயிட்டு இருந்து ஹியூமன் டீமன் அப்புறம் வார்மாங்கர் அப்படின்னு சொல்லி 3 விதமான ரேஸில் வந்து உருவாச்சு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி. எல்லா ரேஸும் வந்து தனித்தனியாக அதுக்கு அவங்களுக்கான கண்ட்ரி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹியூமன் ரேஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து புதுசாக வந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு அப்படியே வந்து ஒரு காலேஜில் வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நின்றுருக்காங்க. இங்கே வந்து ஒரு போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோல்டன் அரினா வந்து நீங்கள் நடக்க போகுது, எல்லாருமே வந்து இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி வந்து சாங்னு ஒருத்தர் வந்து போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக சாங்னு ஒருத்தவன் வரான். இவன் கூட சண்டை போடுறதுக்காக வாங் ஃபேன் ஒருத்தர் வரான். வாங் ஃபேன் தான் நம்ம அனிமையோட வந்து ஹீரோ. இவன் வந்து நம்ம ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. இவன் ஒரு உதவாக்காரன், இவனுக்கு எந்த ஸ்கில்லும் கிடையாது, எந்த கல்டிவேஷனும் தெரியாது, இவன் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி ரொம்பவே கேவலமாக திட்டுறான். நம்ம ஹீரோவும் நான் சரண்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஆம்பளை தானே, உனக்கு சண்டை போட கூட தெரியாதா, சண்டை போடக்குள்ளேயே வந்து நீ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோட சீனியர் வந்து காப்பாற்றுறாங்க. லூ ஜூனியர் லூ எதுக்காக நீ வந்து இவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஜூனியர் லூ கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மே 3ஆம் தேதி அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. லூ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டவொடனே நான் இந்த போட்டியிலேருந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இங்கே பூவெல்லாம் வச்சு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே அண்ணா இறந்ததுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் எல்லாமே நடந்தது. எங்கள் அண்ணா எப்படி இறந்தானே தெரியல. நமக்கு அப்படி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வாங் பிங் வந்து ஒரு பொண்ணு கூட தான் போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு போய் கூப்பிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்லவே மாட்டேங்கான். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் வந்து ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்குள்ளேயாவது ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து உள்ள போகிறான். உள்ளே போகும்போது தான் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பிளேட் கிடைக்குது. எம்பரோட அந்த பிளேட். இதில் தான் நிறைய விதமான மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான நிறைய டெக்னிக்லாம் இருக்குது. இந்த இதனால தான் வந்து என்னோட கல்டிவேஷன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் 4th லெவலில் மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் இறந்ததுக்காக எல்லாத்தையுமே வந்து திரும்ப நான் கொடுத்தே ஆகும் யாருன்னு கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி. லோ வந்து கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாங் வந்து நம்ம ஹீரோ வந்து தொந்தரவு பண்ணுறதுக்காகவே வரேன், நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லோ பார்த்து வந்து சொல்கிறான். என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்ன லோ கூட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறான். நீ லோவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சினா நீ அவ்வளோதான், அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மாறிட்டு இருக்கான். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது நினச்சியா, நீ இன்னொரு பொண்ணு கூட வந்து போய் பழகிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொன்னோன்னே எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி போகிறான். அதுக்குள்ள நம்ம லூ வந்து நம்ம அமைதியாரு அப்படின்னு சொன்னோடனே அவனும் நான் எதுவும் பண்ணல, சும்மா அவனை பயமுறுத்த தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லூ கிட்ட வந்து சொல்கிறான். நீ போட்டி நடக்கிற இடத்துக்கு போ, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் போகிறேன், நீ பார்த்து இருந்துக்கோ, நீ இவனை எதாவது பண்ணினா அவனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு அங்கே பார்த்து வந்து சொல்லிட்டு போகிறான். சரிவா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து சோகமாக உட்காந்து பார்த்தோன்னே சாங் வந்து திரும்ப மறுபடியும் வரான். நீ இப்போ எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி. நான் அவனை சும்மா விட மாட்டேன், நீ போட்டியில் வருவீங்களா அது இப்போ வந்து அவனை பார்த்துக்கிறேன் போட்டி வரும்போது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் அண்ணனோட வந்து நினைவு நாள் தானே, உங்கள் அண்ணன் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் இறந்த போது நீ இவனோட ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்கள் அண்ணன் இறந்ததுக்கப்புறம் இது மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த ஃபியூனலுக்காக வச்சிருந்த பூ கல் எல்லாத்தையும் வந்து எடுத்து தள்ளி விட்டுறான். இப்போ தான் எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது, சரி போட்டியில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போகலாம். நம்ம ஹீரோ வந்து என் மேலே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் மேலே எவ்வளோ அசிங்கம் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த கொலை பண்ண வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.